ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றை ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் 15 மணித்தியாலங்கள் நிறுத்தி வைக்க நேரிட்ட சம்பவம் நேற்று பதிவானது. விமானி ஒருவர் மது போதையில் இருந்தமையே விமானம் தாமதமடைந்தமைக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலைமையில் குறித்த விமானி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான UL 554 எனும் விமானம் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்திலிருந்து நேற்று முன்தினம் பிற்பகல் 3:20க்கு பயணத்தை ஆரம்பிக்கவிருந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தருவதற்காக 259 பயணிகள் விமானத்தில் தயாராகவிருந்தனர். இவ்வாறாயினும் விமானியொருவர் விமான நிலையத்திற்குள் பிரவேசித்த சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளின் போது அவர் மதுபானம் அருந்தியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மதுபோதையில் உள்ள விமானி விமானத்தை செலுத்த முடியாது என்பது விமான பயண பாதுகாப்பு விதிமுறையாகும். இவ்வாறாயினும் கடுநாயக்கவிலிருந்து பிராங்க்பர்ட் சென்ற விமானத்தின் விமானியை கடமையில் ஈடுபடுத்தி குறித்த விமானம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. 3:20 மணிக்கு பயணம் ஆரம்பமாகவிருந்தது. இரவு 8 மணிக்கு புறப்படும் என பின்னர் கூறினர். பின்னர் நுழைவாயிலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் காலை 6 மணிக்கு புறப்படும் என கூறினர். உணவுக்காக அனைவருக்கும் 20 யூரோக்கள் வழங்கப்பட்டன. பின்னர் இரவு மற்றும் காலை உணவுடன் 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்குமிடம் பெற்றுக் கொடுத்தனர். அவசர நிலையால் தாமதம் நிலவுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. விமானி விழுந்துவிட்டதாக பின்னர் கூறினர். நாளை காலை 6 மணிக்கு புறப்பட தயாராகுமாறு 3 மணித்தியாலங்களின் பின்னர் அறிவித்தனர். விமான பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தாம் முன்னுரிமை அளிப்பதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறுவனத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அவ்வாறான விடயங்களை மீறும் செயற்பாடுகளை அனுமதிப்பதில்லை எனவும் இது தொடர்பில் ஜெர்மன் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் நிறைவு பெறும் வரை விமானி சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகளுக்கு அமைய 3 மணித்தியாலங்களுக்கு அதிக நேரம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் குறித்த விமான நிறுவனம் பயணியொருவருக்கு 600 யூரோக்களை நட்டஈடாக செலுத்த வேண்டும். இதன்படி பயணி ஒருவருக்கு 96,960 ரூபாவை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது.